அவர் இறந்து போயிருக்கிறாரு. ஒரு அரசு மரியாதை கூட இல்லை, கிடைக்கல. அதுதான் ஒரு மனசு படிப்பு. ஓகே, இந்த டைம்ல அப்பா அவங்க கூட இருந்தா என்ன பேசியிருப்பீங்க? அப்பாட்ட என்ன பேசியிருப்பேன்? எதுக்கு நீங்கள் சுதந்திரம் வாங்கி கொடுத்தீங்க? மனசு ரொம்ப சங்கடமாக இருந்தது, வேதனையாக இருந்தது. நம்ம ஏன் இந்தியனா பிறந்தோம்? இந்த நாட்டுக்காக எதுக்கு அவங்க பாடுபட்டாங்க? ஓகே சார், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கும் உங்கள் தந்தைக்குமான தொடர்பு, அவங்க 2 பேருக்குள்ளே இருக்க அந்த பாண்டிங் என்ன? காந்தி, ஜவஹர்லால் நேரு, பட்டேலு இவங்கெல்லாம் இந்துத்துவ குண்டர்களாக சாய்க்கப்பட்டார். இந்த இந்து முஸ்லீம் கலவரத்தில் இந்திய முஸ்லீம் கலவரத்தில் குண்டர்கள் என் தப்பனார் கண்ணு முன்னாடியே வெட்டாங்க. ஏன்னா அவரு முஸ்லீம்ஸ், ஒரு முஸ்லீம்ஸு இல்லை அவர் தீவிரவாதியா? அந்த முஸ்லீம் உங்களுடைய முஸ்லீம் இருக்கிறனால அந்த 2020 வல்லரசாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் சொன்னார். ஆனால் இது வரைக்கும் வல்லரசு நாடாக ஆயிடுச்சா? வல்லரசு ஆகலே. தந்தையார் நினச்சி கண் கழித்தார். ரொம்ப கஷ்டப்பட்டார். சென்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார். என் தாயார் ஆஸ்மா நோயில் ரொம்ப அவசப்பட்டாங்க. யார்கிட்ட எந்த உதவியும் கேட்க மாட்டார். அவ்வளோ வறுமையில் இறந்து போனவர். என்ன கோரிக்கை வைப்போம்? இவ்வளோ தூரம் சொத்து பூரா தாகம் பண்ணாங்க, எல்லாம் பண்ணினாங்க. இன்றைக்கி நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். எங்களுக்குன்னு ஒரு வீடு இல்லை. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோமஜாமுத்து. ஜெம் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் 79வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்துள்ளவர் சுபாஷ் சந்திரபோஸின் இந்திய தேசிய படையில் நாட்டின் விடுதலைக்காக போராடிய அமீர் அம்சா அவர்களின் மகன் சாகுல் அமீத். அவர் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்கார். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஜெம் டிவி இந்த சுதந்திர தின 73வது சுதந்திர தின வாழ்த்துக்கள். நீங்கள் மேலும் வளர்ச்சியடைய வாழ்த்துக்கள். ஓகே சார். சார், உங்கள் சொந்த ஊர் பற்றியும் அப்புறம் உங்கள் தகப்பனார் மற்றும் பாட்டனார், அதாவது பர்மாவில் வணிகம் செய்து வந்தனர், இதை பற்றியும் கொஞ்சம் விரிவாக சொல்கிறீங்களா? எனக்கு சொந்த ஊர் ராமநாதபுரம் மேலக்குடும்பனூர். அதில் என் பாட்டனார், என் தந்தையார் அது நாட்டு மேலே ரொம்ப அளவு கடந்த பற்று உள்ளவங்க. நல்ல ஒரு உதவி தர்மம் பண்ணுற ஒரு நல்ல உயர்ந்த உள்ளம் படைத்தவர்கள். வணிக ரீதியாக பர்மாவில் போய் இங்கேருந்து வணிக ரீதியாக போய் பர்மாவில் கடை வைத்தார்கள். பிரபலமான கடை ரங்கோனில் மூன்லைட்ன்ற ஒரு கடை, பிரபலமான கடை. தங்கம் வைரம் அது வியாபாரம் நடத்தி வந்தார்கள். அப்போ என் தகப்பனார் இந்த நாட்டு பட்டு மேலே அளவு கடந்த ஒரு அவர் 21 வயசு இருக்கும். நேதாஜியுடைய புக்கெல்லாம் நிறையா படிப்பார். நேதாஜி மேலே ஒரு ஈர்ப்பு. நேர்வழி புக்கு, அப்புறம் இளமையின் இந்த புக்கெல்லாம் நிறையா படிப்பார் அவர். அது படித்து நேதாஜி மேலே ஒரு அளவு கடந்த அவர் மேலே ஒரு நட்பு ஏற்பட்டது. அப்போது ஐஎன்ஏ படம் ஒரு நேதாஜி உருவாக்குனார். அது நிதி திரட்டுறதுக்காக நேதாஜி பர்மாவுக்கு வந்தார். அப்போ வந்த போதில் பிரபண்டமான மேடை போட்டு அவரை வரவருக்க ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்போது நேதாஜியுடைய மாலை ஏலம் விட்டாங்க. அந்த ஏலத்தில் என்னுடைய தகப்பனார் 3 லட்சம் ரூபாய்க்கு அந்த காலத்தில் ஏலத்தில் எடுத்தவர் என் தகப்பனார். ஓகே சார், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கும் உங்கள் தந்தைக்குமான தொடர்பு, அவங்க 2 பேருக்குள்ளே இருக்க அந்த பாண்டிங் என்ன? அது அதான் சொல்கிறேன்ல, அவருடைய புக்கை படித்து தான் அவர் மேலே ஒரு ஈர்ப்பு வந்தது. நேதாஜியுடைய புக்கு எழுத்துன அது பிரிட்டிஷ்காரனுங்க அந்த புக்கை தடை பண்ணிட்டானுங்க. அது படித்தனால அவருக்கு ஒரு நேதாஜி மேலே ஒரு ஈர்ப்பு வந்தது. நம்ம நாடு எப்படி சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்னு இது. ஓகே, பிரிட்டிஷ் அரசை எதிர்த்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவங்க படையில் இணைந்து போர் தொடுத்ததுக்காக உங்கள் தந்தை மீது
மரண தண்டனை. மரண தண்டனை விதித்தாங்க. பின்ன அது வந்து ரத்து செய்யப்பட்டது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்றீங்களா? அது என் தந்தையார் வந்து மரண தண்டனை கொடுத்தார். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செங்கோட்டையில் வந்து விசாரணைக்கு வந்தது. அதுலேருந்து காந்தி, ஜவஹர்லால் நேரு, பட்டேலு இவங்கெல்லாம் வந்து வாதாடி என் தந்தைக்கு மரண தண்டனையை வந்து ரத்து செய்தார். ஓகே சார். இந்த 1000 ஏக்கர் நிலம், அதை 10,000 அதை சொல்கிறேன். 10,000 பவுன் தங்கம், அதே மாதிரி நேதாஜிக்கு எடைக்கு தங்கம், இதெல்லாம் வந்து அப்பா வந்து கொடுத்துருக்காங்க. இதை பத்தி அதை சொல்கிறேன். அது பர்மாவில் இருக்கும்போது வந்து நேதாஜி அந்த பிரமாணமான மேடை போட்டு அந்த ஐயானியை படம் திரட்டுறதுக்காக நிதி திரட்டுறதுக்காக பர்மாவுக்கு வந்தார். அதான் சொன்னல 3 லட்ச ரூபாய்க்கு ஏலத்தில் மாளிகை எடுத்தார். அது எடுத்தவுடனே நேதாஜி ரொம்ப பிரமித்து போனார். யார் அது? அவரை வந்து உடனே 2 சிப்பாய்களை விட்டு அவரை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு என் பாட்டனார் கடைக்கு வந்தாங்க. வந்தவுடனே இதே மாதிரி இன்னார் இது அப்படின்னு சொன்னோன்னே பாட்டனார் உடனே இதாகிட்டார். என்ன பையன் எதுவும் உடனே வந்து நேதாஜி பார்க்கணும்னு சொன்னாங்க. உடனே வந்து என்னுடைய பாட்டனார் தன் மகனை போயிட்டு வா மகனே என்று வழி அனுப்பி வச்சார். அதில் நேதாஜி பார்த்தோன்னே தாப்பனாருக்கு அளவு குறைந்த ஒரு மகிழ்ச்சி. அதனால் வந்து நேதாஜி என் தாப்பனாரை பார்த்தோன்னா ரொம்ப ஒரு அப்போ வந்து என் தாப்பனாருக்கு 21 வயசு. அதில் வந்து உங்கள் படையில் அவர் படையில் வந்து முதல் உறுப்பினராக ஆனவர். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தேசிய அந்த படையில் முதல் உறுப்பினர். அதோட வந்து என் பாட்டனார்கிட்ட வந்து நேதாஜி கேட்டார், இதே மாதிரி உங்கள் மகன் என்னுடைய படையில் உறுப்பினராக உங்களுக்கு சம்மதமா? மனப்பூர்வமான சம்மதம்னு சொல்லிட்டு என்னுடைய பாட்டனார் செக் எடுத்து அப்பவுமே வந்து 2.5 லட்ச ரூபாய் செக்கை வந்து எழுதி கொடுத்தார் நேதாஜி. இதை வைத்துக் கொள்ளுங்கள், மேலும் வந்து என்ன உதவி பண்ணப்போ நீங்கள் கேளுங்கள், நான் தாராளமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் என் தாப்பனார் வந்து நகை ஏக்கருக்கு 1000 ஏக்கர் 10,000 சவர் கையில் நேதாஜிக்கு நிறையா வந்து நிதி உதவி பண்ணினார். நாட்டு விடுதலைக்காக பண்ணினார். நேதாஜியின் எடை தங்கம், இதை எப்படி பார்க்குறீங்க? அதான் சொல்கிறேன்ல, எடை தங்கம். அவர் வந்து நாடு தான் பெருசு, எங்களுக்கு சொத்துலாம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, நாடு தான் பெருசு. நாடு வந்து எப்படி விடுதலை கிடைக்கணும், அதுக்கு தான் வந்து எடையாக தங்கம் கொடுத்தாரு நேதாஜி. ஓகே சார். பர்மாவில் இருந்து நீங்கள் வெளியேறதுக்கான காரணம், சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து நடந்த பர்மாவில் வந்து அப்புறம் பர்மாவில் வந்து பர்மாவில் வந்து பிரிட்டிஷ்காரர்கள் வந்து குண்டு போட்டு அப்போ வந்து வார் நடந்த பீரியடில் வந்து அப்போ வந்து எல்லாரும் வந்து அப்போ வந்து நேதாஜி வந்து ஃப்ளைட்டில் போயிட்டார். அப்போ வார் நடந்திருக்கு, பயங்கர ஒரு வார் நடந்திருக்கு. நேதாஜி ஃப்ளைட்டில் போயிட்டு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் என் தாப்பனார் வந்து சிறைப்பிடிச்சி இங்கே டெல்லி செங்கோட்டையை கூப்பிட்டு வந்தாங்க. என்னுடைய தாப்பனாருடைய என்னுடைய பாட்டனார் சொத்து எல்லாமே வந்து அவங்க முடக்கிட்டாங்க, எல்லாத்தையும் முடக்கிட்டாங்க. அதோடு வந்து என் தாப்பனாரை அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஜெயிலில் வச்சுருந்து அதுக்கப்புறம் செங்கோட்டையிலேருந்து அதுக்கப்புறம் அந்த செங்கோட்டைக்கு வந்ததுக்கப்புறம் வந்து அதுலேருந்து காந்திஜி, நேருஜி, பட்டேல்லாம் வந்து இப்போ வாதாடி என் தாப்பனாருக்கு விடுதலை வாங்கி தந்தது. அதுலேருந்து ரொம்ப வறுமை, அதுலேருந்து ஊரில் கொஞ்ச நாள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் மதக்கலவரம் ஆனதில் என் பாட்டனார் வந்து இந்துத்துவ குண்டர்களால் வந்து வெட்டி சாய்க்கப்பட்டார் 16 இடத்துல. இந்த இந்து முஸ்லீம் கலவரத்தில் குண்டர்கள் என் தாப்பனார் கண்ணு முன்னாடியே வெட்டுனாங்க. அவரை வந்து குண்டர்கள் வந்து தாப்பனாரை வந்து நல்லா பிடிச்சி சிறை பிடிச்சி என் பாட்டனாரை வந்து என் தாப்பனார் கண் முன்னாடியே பாட்டனாரை வந்து 16 இடத்த விட்டுப்பட்டு இறந்தார். அவர் போராடினார், கொடை வச்சுருப்பாங்க, அந்த கொடையில் வச்சு சமாளித்து போராடினார். ஒரு கும்பலே வந்து அவரை வந்து வெட்டிட்டு சாய்ச்சிட்டு போயிட்டாங்க. ஓகே. சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் நடந்தது என்ன? சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் வந்து ரொம்ப வறுமை, வருவாங்க போவாங்க, பேட்டி எடுப்பாங்க, அது இது பண்ணுவாங்க, எல்லாமே வருவாங்க போவாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எந்த இதுவுமே ஸ்டேட்லேயும் சரி சென்ட்ரல்லையும் சரி எந்த ஒரு இதுவும் அவருக்கு ஒரு ரெஸ்பான்ஸில் கொடுக்கல.
ஆனால் அவருக்கு வந்து எல்லாருமே தெரியும், ஸ்டேட்டில் தெரியும், சென்ட்ரலில் தெரியும், எல்லாருமே தெரியும். ஆனால் யார்கிட்டையும் வந்து எனக்கு அது கொடு, இது கொடு, வீடு கொடு, அது கொடுன்னு அவர் கேட்டதே கிடையாது. அவர் கொடுத்து தான் பழக்கம். என்னுடைய தந்தையாரும் சரி, என்னுடைய பாட்டனாரும் சரி, கொடுத்து தான் பழக்கம். அடுத்தவங்கள்ட்ட வாங்கி பழக்கம் கிடையாது. சுதந்திர போராட்ட தியாகி என்ற முறையில் வந்து மத்திய அரசோ இல்லை மாநில அரசோ வந்து தந்தைக்கு ஏதாவது சிறப்பு பண்ணியிருக்காங்களா? எந்த சிறப்புமே பண்ணலை. சென்ட்ரலையும் சரி, ஸ்டேட்லையும் சரி, எந்த ஒரு சிறப்பும் பண்ணலை. இவர் இப்படி நிலைமை இருக்கிறாரு என்று அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தும் எந்த ஒரு சிறப்பும் அவங்க பண்ணலை. அவர் அவர் உயிரோடு இருக்கும்போதும் சரி, இறந்து போனதுக்கும் சரி, எந்த எதையுமே அவருக்கு உதவி பண்ணலை. அவர் இறந்து போயிருக்கிறாரு. ஒரு அரசு மரியாதை கூட இல்லை, கிடைக்கல. அதுதான் ஒரு மனசு. இப்ப இருக்க காலகட்டங்கள்ல அரசியல்வாதிகளுக்கே வந்து, அதாவது ஒரு நாட்டின் முதலமைச்சரா இருந்திருக்காங்க அப்படின்னு இருக்கவங்களுக்கே வந்து அரசு மரியாதை வந்து கண்டிப்பா கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு நாட்டு விடுதலைக்காக போராடிய ஒருத்தர், தன் சொத்துக்களை எல்லாம் நாட்டு விடுதலைக்காக எழுதி வைத்த ஒருத்தர், அப்பாவுக்கு அந்த அரசு மரியாதை கிடைக்கல அப்படிங்கும்போது நீங்க எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? மனசு ரொம்ப சங்கடமா இருந்தது, வேதனையா இருந்தது. நம்ம ஏன் இந்தியனா பிறந்தோம்? இந்த நாட்டுக்காக எதுக்கு வந்து அவங்க பாடுபட்டாங்க? மனசு ரொம்ப வேதனையா இருந்தது. இந்த நாட்டுக்காக தானே பாடுபட்டாங்க. உயிரையும் துச்சமாக மதிச்சதால வந்து நம்ம நாடு வந்து சுதந்திரம் அடையணும்னு சொல்லி பாடுபட்டாங்க. தான் சொத்து புறாயம் வந்து தானம் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுத்தாங்க? ஸ்டேட்லேயும் சரி, சென்ட்ரல்லையும் சரி, அவருக்கு சரியான ஒரு இது கிடையாது. ஏன்னா அவரு முஸ்லீம்ஸு இல்லை, அவர் தீவிரவாதியா? அந்த உங்களுடைய முஸ்லீம் இருக்கிறனால அந்த எதுக்கு அவர் கொடுக்கல? நீங்கள் நாங்கள் வந்து அவங்க கொடுக்குறாங்க, கொடுக்காம போகிறாங்க, அதை பற்றி நாங்கள் வந்து நினைக்கவே இல்லை. நீ எனக்கு வீடு கொடு, அது கொடுன்னு நினச்சிட்டு நாங்கள் கேட்கவும் இல்லை. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் வந்து அரசியல் கட்சி தலைவர்களோ இல்லை அன்றைய முதலமைச்சரோ வந்து நேரில் பார்த்தாங்களா? அப்பா வந்து உயிரோடு இருக்கும்போது வந்து ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வந்தாங்க. அப்பா இறந்ததுக்கப்புறம் நியூஸ்லாம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு யாரும் வரல. 2 முஸ்லீம் கட்சிகள், பிரபலமான கட்சிகள், 3 கட்சிகளை வந்ததுங்க. வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு கூட அந்த அரசு மரியாதை வாங்கி தரணும் என்ன கூட அவங்களுக்கு வரலை. ஏன்னா அவங்க பொழப்பு நடத்தணும்ல, அவங்க பொழப்ப நடத்தணும். அதனால அந்த எண்ணம் இல்லை அவங்களுக்கு. ஓகே, அப்பாவுக்கு அந்த அரசு மரியாதை இது மாதிரி முன்னுரிமை கிடைக்காததுக்கு காரணம் முஸ்லீம் என்ற ஒரு இதனால? அதேதான் அதான் சொல்றேன்ல, அந்த முஸ்லீம் என்ற ஒரு அவர் என்ன தீவிரவாதியா? நாட்டுக்காக போராடினார்ல. இன்னைக்கு வந்து அரசு மரியாதை யார் கொடுக்குறாங்க? ஒரு சினிமா நடிகை இறந்து போனால் அரசு மரியாதை கொடுக்குறாங்க. இவர் நாட்டுக்காக உயிரையும் துச்சமாக மதிச்சு நாட்டுக்காக போராடினாங்க. அவருக்கு என்ன நீங்க செஞ்சீங்க? என்ன மரியாதை கொடுத்தீங்க? அவர் இறந்து போனதுக்கு ஒரு அரசு மரியாதை கூட கொடுக்கலன்னா அப்புறம் என்ன நாடு? என்ன ஆட்சியாளர்கள்? என்ன ஆட்சி பண்றீங்க? என்ன ஆட்சியாளர்கள்? அப்பா இறக்குறதுக்கு முன்னாடி ஏதாவது உங்கள்கிட்ட பேசினாரா? அது அப்பா அவருடைய முழுக்க வந்து நாட்டை பற்றி தாங்க பேசுவார். நாடு நல்லா இருந்தா வீடு நல்லா இருக்குன்னு சொல்லுவார். நாடே நல்லா இல்லை, அப்புறம் எப்படி வீடு நல்லா இருக்கும்? இப்போ அப்பா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கூட அந்த போர் பற்றியெல்லாம் ஏதாவது சொன்னாருங்களா? நிறையா சொல்லியிருக்காரு. அவர் போருடைய பற்றி நிறையா சொல்லியிருக்காரு. அந்த போர் அவர் மூச்சுக்கு மூச்சு இந்த நேதாஜியை பற்றி தான் பேசுவார். அவர் மூச்சே நேதாஜி தான். அவர் துக்ளக் ஆசிரியர் ஷோ இருக்காருல்ல, அவருடைய பேட்டிலாம் நீங்கள் வந்திருக்கு. அவர்லாம் வந்து தாப்பனாரை பற்றி அவ்வளோ இதாக பேசுவார். ஓகே ஐயா, சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகள் வந்து இருந்துச்சு. சுதந்திரத்துக்காக போராடிய தியாகிகள் நாட்டை எந்த மாதிரியெல்லாம் இருக்கணும்னு நினச்சாங்க. இப்போ இருக்க ஆட்சியாளர்கள் அவங்களோட கனவை நிறைவேற்றுறாங்களா? அவங்களுடைய கனவெல்லாம் வந்து எல்லாம் சிதைச்சி போயிட்டாங்க. அவங்களுடைய நாடு வந்து இந்த பாருங்க, நாடு நல்லா இருக்கணும், வளமாக இருக்கணும், செழிப்பாக இருக்கணும், நாட்டு வந்து நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் போகணும் ஒரு எண்ணத்தில் வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. இன்றைக்கி நாடு வந்து சீரழிஞ்சு போகுது. அடிமட்ட பாதாள குழியில் நாடு போய்கிட்டு இருக்கு. ஒரு முன்னேற்றம் கிடையாது. நம்ம வெள்ளையனே வெளியேறுன்னு என்று நம்ம சொன்னோம். இப்போ நம்ம படித்த பட்டதாரிகள்
அவங்களுக்கு உள்ள ஒரு இது இங்கே இல்லை. அதனால் வந்து இன்றைக்கி வெள்ளைக்காரன்ட்டு தான் போய் வேலை செய்கிறாங்க. அந்த நிலைமைக்கு ஆகிப்போச்சு. அவங்களுக்கு சரியான ஊதியம் கிடையாது. அவங்க படித்ததுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஒரு நல்ல ஒரு இது கிடையாது, நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடையாது. அதனால் வந்து வெளிநாட்டில் போய் வேலை செய்ய நிலைமை ஆகிப்போச்சு. ஆங்கிலேயர்களிடம் அடிபட்டு கடந்தோம், இப்போ படித்து முடிச்சுட்டு திருப்பி போய் ஆங்கிலேயர்கிட்ட போய் வேலை செய்கிறாங்க. அப்படி ஆகிப்போச்சு நாடு. ஓகே, இப்போ மக்கள் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வு, இப்போ இருக்க அரசியல் சூழல்கள், இதெல்லாம் வந்து ஒரு உங்களால் ஏற்றுக்க முடியுதா? அப்போ உள்ள மக்கள்லாம் அப்போ உள்ள மக்களும் சரி, போலும் சரி, அண்ணன் தம்பி போல நல்ல ஒரு சகோதரம், மாமா மச்சான் எல்லாம் வந்து நம்ம ஒற்றுமையாக வந்து நம்ம இன்றைக்கும் பழகி கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி உள்ள அரசியலை வந்து எப்படி தெரியுங்களா? மதத்தின் அடிப்படையில் அரசியல் பண்ணுறாங்க. மதத்தின் அடிப்படையில் கலவரத்தை உண்டு பண்ணுறது. இப்போ மதத்தை வச்சும் இந்த ஜாதியை வச்சும் தான் இப்போ அரசியல் நடக்குதுன்னு நினைக்கிறேன். மதத்தை வச்சு அரசியலை வச்சு தான் இன்றைக்கி ஜாதியாக நடந்து கொண்டே இருக்கிறது. மக்களுக்காக வந்து யாரும் வந்து ஒரு நல்லது செய்யணும், அது செய்யணும், யாரும் கடவுளோட அவங்க நினைக்கல. அவங்க வந்து அவங்க சம்பாதிக்கணும், கோடி கோடியாக சம்பாதிக்கணும், கோடி கோடியாக வாழணும், நல்ல சுகத்தை வாழணும். ஆனால் நாட்டு மக்களுக்கு எந்த இதுவுமே அவங்க செய்ய எண்ணம் இல்லை. இந்த நாடு எதுக்கு சுதந்திரம் கிடைச்சிதுன்னு சொல்லி தான் மனசு வந்து ரொம்ப சங்கடமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. அந்த நிலைமைக்கு வந்து நாடு வந்து போய் கொண்டிருக்கு, படும் பாதாளத்தில் போய் கொண்டிருக்குது. ஓகே சார், இப்போ நிறைய இந்த மத கலவரங்கள், ஜாதி கலவரங்கள்லாம் வந்து நிறைய நடக்குது இல்லைங்களா? இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த அரசியல் கட்சி வச்சுருக்கவங்க அவங்க சுயநலத்துக்காக இந்த இதை தூண்டி விடுறாங்களா, இல்லை மக்கள்லாம் அந்த புரிதல் வரலையா? ஜாதி மதம் அந்த புரிதல் இல்லையா, இல்லை பின்னாடி இருக்க அரசியல் மக்களை பற்றி குறை சொல்லக்கூடாது. மக்கள் நல்லா தெளிவாக தான் இருக்கிறாங்க. மக்கள் வந்து அன்றைக்கு எப்படி வாழ்ந்தார்களோ இன்றைக்கு அது மாதிரி தான் மக்கள் நம்ம அனைவரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அனைத்து மத மக்களும் அண்ணன் தம்பி மாமன் மச்சன் ஒருவர் போல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதில் அரசியல்வாதிகள் அவங்களுக்கு குளிர்காரதுக்காக மக்களை மனசை மாற்றுறார்கள், ஜாதி கலவரத்தை உண்டு பண்ணுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஆனால் மக்கள் வந்து மிக தெளிவாக இருக்கிறார்கள். மிக தெளிவாக இருந்தாலும் இந்த கலவரங்கள்லாம் நடந்துக்கிட்டு தானே இருக்கு. அது கலவரம் நடந்துக்கிட்டு இருக்குன்னா அதோடைய அரசியலுடைய பின்னணி, அரசியலுடைய செயல்பாடு, புரியுதுங்களா? அது அரசியலோட செயல்பாடு. அவங்களே வந்து இதே மாதிரி கலவரத்தை உண்டு பண்ணிட்டு மக்கள் மேலே பழிய போடுறது, அவ்வளோதான். ஓகே, பெற்ற சுதந்திரத்தை பேணி காக்க இப்போ இருக்க அரசியல் அமைப்பில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நம்ம கொண்டு வந்தால் நம்ம பெற்ற சுதந்திரத்தை பேணி காக்க முடியும்? அது இப்போ உள்ள அரசியல், நான் என்ன சொல்கிறேன், இப்போ உள்ள அரசியல்வாதிங்க, இப்போ உள்ள அரசியல் வந்து ஒன்றுமே சரியில்லைங்க. புதுமையான ஒரு ஆளுங்க யாருன்னா வரணும், புதுமையான ஒரு செயலை செய்யணும். சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்கல்ல, நம்ம நாட்டை வந்து முன்னேற்ற பாதையில், வளர்ச்சி பாதையில் கொண்டு போகணும். வெள்ளைக்காரன்ட்ட போய் வேலை செய்யக்கூடாது. இங்கே நம்ம வந்து நாட்டில் எல்லா இதுவும் வளமும் இருக்குது, எல்லா இதுவும் இருக்குது. அதனால தான் வெள்ளைக்காரன் வந்து நம்ம நாட்டை பிடிச்சது. நம்ம நாட்டில் எல்லாம் இருக்கிறனால தான் வெள்ளைக்காரன் பிடிச்சான் நாட்டை. அவனை வெள்ளைக்காரனை வந்து விரட்டினதே சுதந்திரத்துக்காக பாடுபட்டவங்க, சுபாஷ் சந்திர போஸ், என் தந்தையார் எல்லாம். ஓகே சார், இப்போ வந்து வருங்கால இந்த தலைவர்கள் அப்படின்னு ஆகக்கூடியவர்கள் இந்த இளைஞர்களும் மாணவர்களும் தான். இந்த சுதந்திர நாளில் நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வருங்கால இளைஞர்கள் வருங்கால இளைஞர்கள் நம்ம நாட்டுக்கு வரணும், நம்ம நாட்டை வந்து செழிப்பாக வைக்கணும், முன்னேற்ற பாதையில் கொண்டு போகணும். அடுத்த நாட்டுக்கு நம்ம வந்து கையேந்தக்கூடாது. நம்ம நாட்டில் எல்லாமே இருக்குது, செழிப்பாக இருக்குது. அதை நல்ல முறையில் வந்து அவங்க சிறப்பாக நம்ம நாட்டை வந்து கொண்டு செல்லணும், வல்லரசு நாடாக ஆக்க வேண்டும். 2020 வல்லரசாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் சொன்னார். ஆனால் இது வரைக்கும் வல்லரசு நாடாக ஆயிடுச்சா? வல்லரசு ஆகலே. அது காரணம் என்ன? அது காரணம்னா இப்போ உள்ள அரசியல், இந்த அரசியலை போய் வேற வந்து புதுமையான ஒரு அரசியல் வந்து வரணும், இளைஞர்கள் வரணும். இளைஞர்கள் நம் நாட்டுக்கு கண்டிப்பாக வரணும். அவங்க வந்து நம்ம நாட்டுக்கு ஆட்சி பண்ணணும், வல்லரசு நாடாகவே ஆக்கணும். வெள்ளைக்காரன்ட்ட போய் நம்ம இனிமேல் போய் வேலை செய்யக்கூடாது. நம்ம நாட்டிலே எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணி வல்லரசு நாடாக நம்ம நாடு வரணும். இப்போ இருக்க ஆட்சியாளர்கள் வந்து நம்ம நாட்டை டெவலப் பாதைக்கு எடுத்துகிட்டு போகலையா? நம்ம நாட்டை வந்து எங்கே டெவலப் பாதையில் பண்ணுறாங்க? அடிமட்ட வழியாக
மேலே போகுது. என்னத்தை டெவலப் ஆகிருக்கு? 79 வருஷம் ஆச்சு சுதந்திரம் அடைஞ்சு. என்னத்தை ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு நாடு? எல்லாம் வறுமையிலே தான் இருக்குது, வறுமை கோட்டில் தான் இருக்குது. என்னத்தை ஒரு டெவலப் ஆகிருக்குது? ஒன்றும் டெவலப்பும் ஆகலை. நிறைய இலவசங்கள் தராங்க அரசு சார்பா. நான் என்ன சொல்கிறேன், இலவசம் கல்வியில வளர்ச்சி. நான் என்ன சொல்கிறேன், இலவசம் ஏன் கொடுக்குறீங்க? இலவசம் அவங்க கேட்டாங்களா? இலவசம் கொடுத்ததால வந்து நீங்கள் வாரீங்க, ஜெயிக்கிறீங்க. இலவசம் வந்து ஜனங்க கேட்டாங்களா? இலவசத்தை கொடுத்துட்டு விலைவாசி ஏற்றிடுறீங்களே. அவன் அவன் கஷ்டப்படுறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஊதியம் கிடைச்சா கூட குடும்பத்தை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. எங்கே நம்ம நாடு வந்து வல்லரசு நாடாக போகுது? அதுதான் நான் சொல்கிறேன்ல, இளைஞர்கள் வரணும், வந்து நம்ம நாட்டை வந்து ஒரு புதுமையான ஒரு வல்லரசு நாடாகவே ஆக்கணும். ஓகே சார், இப்போ வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகியோட ஒரு மகனா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. ஒரு சுதந்திர போராட்ட தியாகியின் மகனா நம் தமிழ்நாட்டின் முதல்வருக்கும் பாரத பிரதமருக்கும் ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சுருக்கீங்களா? எந்த கோரிக்கையும் நாங்கள் வந்து அவங்கள்ட்ட வைக்கல. நான் அதுதான் சொல்கிறேன்ல, அவங்க கொடுக்குறாங்க கொடுக்கல, எங்களுக்கு அதை பற்றி நாங்கள் நினைக்கல. நாங்கள் வந்து கொடுத்து தான் பழக்கம், வாங்கி பழக்கம் கிடையாது. ஏன்னா அந்த எண்ணம் அவங்களுக்கு வரணும். யாருக்கு? ஸ்டேட்லேயும் சரி சென்ட்ரல்லையும் சரி அந்த எண்ணம் வரணும். ஏன்னா வராது. ஏன்னா வந்து அவர் முஸ்லீம், அவரை தீவிரவாதி அப்படி தான் நினைக்கிறாங்க. முஸ்லீம்னா தீவிரவாதின்னு நினைக்கிறாங்க. அல்ல, அப்படி தான் நினைக்கிறாங்க. ஏன் முஸ்லீம் வந்து தீவிரவாதி கிடையாது இல்லையா? தீவிரவாதி மாதிரி அவங்க பண்ணிக்கிறாங்க. ஏன்னா முஸ்லீம்ஸ்னாலே அவங்களுக்கு ஒரு இது தலை. ஏங்க நாங்கள் வந்து இந்தியா மண்ணில் பிறந்தவங்க, நாங்கள் பாகிஸ்தான்லேருந்து வரல, இந்தியா மண்ணில் பிறந்தவங்க. எங்களை தமிழை தவிர வேற வந்து இதே எங்களுக்கு தெரியாது. ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயா என் பாட்டனாருக்கெல்லாம் ரொம்ப நண்பர். எங்கள் ஊரில் வந்து பிரபலமான ஒரு கோயில் சுப்பிரமணிய கோயில், அதில் வந்து கந்தசஷ்டி விரதத்துக்கெல்லாம் வந்து என் பாட்டனார் வீட்டில் வந்து தங்குவாங்க, சாப்பிடுவாங்க. ஒட்டுமொத்தமாக சகோதர அந்நியம் மாதிரி நாங்கள் பழகி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்தோம். இன்றைக்கும் அது மாதிரி தான் இருக்கணும். ஓகே, இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க முஸ்லீம் அப்படிங்கும்போது எங்களை புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. தமிழ்நாடு அரசு வந்து முஸ்லீம்களுக்கு ஃபேவராக தானே பண்ணுறாங்க. இப்போ அவங்களும் ஒரு நல்ல ஒரு சிறப்பிக்கலாம்ல கூப்பிட்டு. அதே சிறப்பிக்கலான்னா எல்லாம் உங்களுக்கு தெரியுது, எல்லாம் தெரிஞ்சு சைலண்ட்டாக இருக்காங்க. என்னத்த நம்ம சொல்கிறது? ஓகே, நீங்கள் ஏதாவது கோரிக்கை ஒரு தியாகியோட மகனா? அது இல்லை, அது கோரிக்கையெல்லாம் வச்சா அந்த கோரிக்கைக்கு வந்து எதுவும் பலன் கிடைக்கல, அதோட நாங்களும் விட்டுட்டோம். இப்போ இந்த இடத்துல இந்த வீடியோ வந்து தமிழக முதல்வரோ யாரோ வந்து பார்க்குறாங்க, அவங்களுக்கு என்ன கோரிக்கை வைப்பீங்க? இந்த வீடியோ வாயிலாக வந்து நீங்கள் கோரிக்கை வைக்கலாம். என்ன கோரிக்கை வைப்போம்? இவ்வளோ தூரம் தான் சொத்து பூரா தாங்க பண்ணாங்க, எல்லாம் பண்ணினாங்க. இன்றைக்கி நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். எங்களுக்குன்னு ஒரு வீடு இல்லை, வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். அப்பா சென்னை வந்துமே வாடகை வீட்டில் தான் இருந்தீங்க? வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். நான் சொத்து பூரா வந்து நாட்டுக்காக தான் எழுதி எல்லாத்தையும் தானம் பண்ணாங்க. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சொத்தை வாரி வழங்க. அன்றைய காலகட்டங்களிலே கோடிக்கணக்கு. ஆமாம், நாங்கள் அந்த சொத்துலாம் இருந்தால் இன்றைக்கி நாங்கள் எப்படி இருந்திருப்போம்? நீங்கள் என்னைக்காவது நினச்சிருக்கீங்களா? நினச்சிருக்கேன். நினச்சி வந்து மனசு ரொம்ப உருகி இருக்கிறேன். எதுக்கு இந்த நாட்டுக்காக ஒரு தான் சொத்து பூரா அர்ப்பணிச்சு இந்த அரசாங்கம் என்ன நம்ம பண்ணிச்சு? அவங்க சுயநலத்துக்காக அவங்க இருந்துட்டாங்க. அந்த அந்த இரத்த உணர்வு இல்லை, தமிழன் என்ற அந்த இரத்த உணர்வு, அந்த தேசியவுடைய இரத்த உணர்வே அவங்களுக்கு கிடையாது. தேசப்பற்றே இல்லை. தேசப்பட்டு இருந்தால் தான் நினச்சிருப்பாங்க. அப்பா சென்னையில் இருக்கும்போது இந்த வாடகை வீட்டில் வந்து நம்ம வாடகைக்கு இருந்தோம்ல, அப்போ வந்து அப்பா ஏதாவது சொல்லியிருக்காரா? நம்ம சொத்து எல்லாத்தையும் நாட்டுக்காக கொடுத்தோம், பட் நம்ம இப்போ வாடகை வீட்டில் இருக்கோம் அப்படின்னு நினச்சி அதை நினச்சி ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்காரா? அதை பற்றிலாம் அவர் நினைக்கிறதே கிடையாது. தான் என்கிட்ட இவ்வளோ சொத்து இருந்தோம், அதை பற்றி வந்து யார்கிட்டையும் அவர் சொன்னது கிடையாது, அதை பற்றி நினச்சிருந்து கிடையாது. அப்பாவோட கடைசி ஆசைன்னு? அவருடைய கடைசி ஆசைன்னா நாடு நல்லா இருக்கணும், நாடு செழிப்பாக இருக்கணும். நாடு நல்லா இருக்கா? நாடு நல்லா இருக்கணும். அவருடைய ஆசையே வந்து நாடு நல்லா இருக்கணும், வல்லரசு நாடாகணும். அப்பாவோட ஆசை நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எங்கே நடக்கலை. ஓகே, இந்த டைமில் அப்பா அவங்க கூட இருந்தால் என்ன பேசியிருப்பீங்க அப்பாட்ட? என்ன பேசியிருப்பேன்? எதுக்கு நீங்கள் வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தீங்க, எதுக்கு சுதந்திரத்துக்காக பாடுபட்டீங்க? இன்றைக்கி நாடு வந்து அந்த அளவுக்கு
போய்கிட்டு இருக்கு, படும் மோசத்தில் போய்கிட்டு இருக்கு. சரி, ஓகே. இது அப்பாட்டே பேசுறது மாதிரி நீங்க பேசுங்க. என்ன பேசுவீங்க அப்பாட்ட? அப்பாட்ட நான் என்ன பேசுறது? என்ன பேசுவீங்க அப்படின்னு நினைச்சு? ஆனால் ரொம்ப வறுமையில் இருந்தோம். என்னாச்சு சார்? படிப்பு நான் பேச என்னாச்சு? ரொம்ப கஷ்டம். வறுமையில் விட படிக்க விட வழி இல்லாமல் இருந்தோம். தண்ணி கூட அடி. என் தந்தையார் நினச்சி கண் கலக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டார். சென்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். என் தாயார் ஆஸ்மா நோயில் வந்து ரொம்ப அவசப்பட்டாங்க. யார்கிட்டத்துல எந்த உதவியும் கேட்க மாட்டார். அவ்வளோ வறுமையில் இருந்து இறந்து போனவர். 79வது சுதந்திர தினத்தை வந்து இந்திய மக்கள் எல்லாரும் வந்து கொண்டாடுறோம். இந்த நாளில் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் மக்கள்கிட்ட இருக்க அந்த ஏற்றத்தாழ்வு இல்லை பொருளாதார வளர்ச்சிக்காகவும் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்க? இந்த 79வது சுதந்திர நாளில் ஒரு சுதந்திர போராட்ட தியாகியின் மகனாக மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நல்ல படிப்பில் நல்ல வளர்ச்சி அடையணும், நல்லா படிக்கணும், நல்லா ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் நல்ல ஒரு இதுக்கு வரணும், நல்ல ஒரு விஞ்ஞானியாக வரணும், நல்ல டாக்டராக வரணும். ஆண்களும் பெண்களும் சரி சம நிலைமைக்கு வரணும். நாடை வந்து ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு போகணும், வல்லரசு நாடாக இருக்கும். எஸ் சார். இந்த 79வது சுதந்திர தினத்தில் அதுவும் எங்கள் ஜெம் தொலைக்காட்சிக்காக உங்கள் நேரத்தை அளித்தமைக்கு ரொம்ப நன்றி சார். மிக மகிழ்ச்சி உங்களை சந்திச்சு. ஜெம்டிக்கு எனக்கு மனமார்ந்த 79வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அனைத்து மக்களுக்கும் 79வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஜெய்ஹிந்த்.